ஸ்டாலின் அவர்கள் கூட சொன்னார், அம்மா இறந்தோன்னு. அம்மா இறக்கணும்னு நாங்க நினைக்கல. எங்களுக்கு ஒரு சிறந்த எதிரியா இருந்தாங்க. அவர் இறந்தப்ப கூட வருத்தப்பட்டு சொன்னாரு, அவங்க இறந்துட்டாங்களே எங்களுக்கு வருத்தமா இருக்குன்னு. அப்படி ஒரு எதிரிய கூட வருத்தப்பட வச்ச அம்மா. அவங்களுடைய குணநலனை பத்தியோ நம்பர் 1 நேரம் தவறாமை. அவங்க 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட்னா 9:55க்கு நிற்பாங்க. அவங்க முன்னாடி இருந்துடுவாங்க. விஷயத்தை எடுத்தா தரவா இருப்பாங்க. எல்லா விஷயத்திலையும் ஸ்டடி பண்ணிடுவாங்க. ஒரு பிரச்சனைனா அது எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. சரி, ரொம்ப முடியாதவங்க பணப்பற்றாக்குறை இருக்குதுன்னா உதவி பண்ணுவாங்க. படிக்கிறது உதவி பண்ணுவாங்க, சீட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி கட்சியில உழைக்கக்கூடிய தொண்டனுக்கு சாதாரண தொண்டன் கூட மேல உயர் பதவி கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை பெற்றவங்க அம்மா கூட. நான் எம்எல்ஏ ஆனது அம்மா காரணம் தான். என்கிட்ட 10 பைசா கிடையாது. ஆனா அம்மா என்ன நகர செயலர், நானு எலெக்ஷன்ல என்னை எதிர்த்து போட்டியவரெல்லாம் பெரிய கோட்டீஸ்வரன், அவனை எல்லாம் தள்ளி விட்டு எனக்கு அறிவிச்சு